தமிழகத்தையும் தமிழக மக்களை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் என கழக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பேசிய கழக இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் இதனை தெரிவித்தார். திருப்பூரில் மார்ச் மாதம் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதில் தலைவர் 1 மணி நேரம் உரையாற்றுவார் என்றும் எல்.கே. சுதீஷ் கூறினார். சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் மீம்ஸ் போட்டவர்கள் அனைவரும் இன்றைக்கு தேமுதிக தலைவர் கேப்டனை ஊழல் இல்லாத துணிச்சல் மிக்க தலைவர் என்று தூக்கி வைத்து கொண்டாடுவதை சுட்டிக்காட்டினார். ஆளும் கட்சி அமைச்சர்கள் முதல் அவர்களது அடிப்பொடிகள் வரை கோடி கோடியாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வருவதாக குற்றம் சாட்டிய எல்.கே. சுதீஷ் கூட்டணி குறித்து ஊடகங்களில் வரும் தகவலை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தேமுதிக தயவின்றி யாராலும் வெற்றி பெற முடியாது என கூறிய எல்.கே. சுதீஷ் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கேப்டனின் ஆட்சி விரைவில் தமிழகத்தில் அமைவது உறுதி என தெரிவித்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகையில போடுறாங்க. இன்னைக்கு நான் வரும்போது சென்னையில் என்னுடைய பத்திரிகையாளர் கேட்டாங்க, அடுத்த கூட்டணி யார்கிட்ட போக போறீங்கன்னு. தேதி அறிவிக்கிட்டோம். தேதி அறிவிச்ச உடனே கண்டிப்பாக தலைவர் எல்லாம் முடிவெடுப்பார், கூட்டணி பற்றி கேப்டன் பேசுவார்னு. அதுக்குள்ளே பத்திரிகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர் 6 பேர் இன்னைக்கு தொகுதி வேறையாக போட்டிருக்காங்க. நாங்கள் யார்கிட்டும் பேசலை. இதுக்கு பத்திரிகையில் போகிறது யாரும் நம்ப வேண்டாம். அதுக்கு நேரம் வரும்பொழுது தலைவர்கள் கண்டிப்பாக எந்த கட்சியுடைய கூட்டணி போக போகிறோம், எந்தெந்த தொகுதி நம்ம வாங்க போகிறோம், கண்டிப்பாக தலைவர் முடிவெடுப்பார். அதனால் தயவுசெய்து இன்றைக்கி இங்கே வரும்பொழுது கோயம்புத்தூரில் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் எல்லாம் என்ன கேட்டாங்க, என்னடா இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க, தொகுதி போட்டு ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்கன்னு. என்றைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதியில் போட்டிட்டு தான் பழக்கம். அது கவலைப்படாதீங்க, அதிக தொகுதியில் நம்ம போட்டி போடுவோம். நம்ம இன்றைக்கி நம்முடைய தயவு இல்லாமல் யாரும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது, எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் நியூஸ் 7ல் ஒரு இது சரியாக போட்டிருக்காங்க. 2 கட்சியை போடும்பொழுது 16% போடுறாங்க. தேமுதிக சேர்த்தா 60%, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% தேமுதிக சேர்ந்தாத வெற்றி. அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய கருத்து இருக்குது. இன்னைக்கு பாராளுமன்றம் பொறுத்த வரைக்கும் இந்த 39 தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் தேமுதிக தயவு இல்லை என்றால் கண்டிப்பாக யாரும் வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு 39 தொகுதி சேர்த்து வெற்றி பெறணும்னாக்கா தேமுதிக கூட்டணியில் யார் சேர்றாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. இன்னைக்கு மக்களுடைய கருத்து அப்படிதான் இருக்கு. திமுக அதிமுக ஆட்சியில் இருந்தால்தான் விழா நடத்துவார்கள் என்றும், ஆனால் தேமுதிக ஆட்சியில் இல்லாத போதே பிரம்மாண்டமாக விழா நடத்தி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். விளை நிலங்களில் மின் கோபுரங்கள் அமைப்பதால் 13 மாவட்ட மக்கள் விவசாயத்தை கைவிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என எல்.கே. சுதீஷ் குற்றம் சாட்டினார். அதிமுக மற்றும் திமுக இருவரும் மாறி மாறி கொள்ளையடித்து மக்களால் தூக்கி எறியப்படும் கட்சியாக உள்ளதாக எல்.கே. சுதீஷ் விமர்சித்தார்.